நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மை மறுமை வாழ்க்கைக்கான பாதுகாப்பு துவாவை கேட்டிருக்காங்க. அந்த அழகான துவாவை நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மது அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆஹிரதி அல்லதி ஃபீஹா மஆதி وَاجْعَلِ الْحَيَاةَ زِيَادَةً لِّي فِي كُلِّ خَيْرٍ وَاجْعَلِ الْمَوْتَ رَاحَةً لِّي مِنْ كُلِّ شَرٍ. இப்போது வார்த்தைக்கு வார்த்தை பொருள் பார்க்கலாம். அல்லாஹும்ம யா அல்லாஹ், அஸ்லிஹ் நீ சீர்படுத்தித்தா, லீ எனக்கு, தீனி எனது மார்க்கத்தை, அல்லதி அது எத்தகையதென்றால், ஹுவ இஸ்மது பாதுகாப்பாக இருக்கும், அம்ரி எனது காரியத்திற்கு, வ அஸ்லிஹ் சீர்படுத்தித்தா, லீ எனக்கு, துன்யாய உலகத்தை, அல்லதி அது எத்தகையதென்றால், ஃபீஹா அதிலே, மஆஷி என் வாழ்வு, வ அஸ்லிஹ் சீர்படுத்தித்தா, லீ எனக்கு, ஆஹிரதி எனது மறுமையை, அல்லதி அது எத்தகையதென்றால், ஃபீஹா அதிலே, மஆதி எனது மீளுதல், வஜஅல் ஆக்கு, அல் ஹயாத்த வாழ்க்கையை, ஜியாதத்தன் அதிகரித்து, லீ எனக்கு, ஃபி அதில், குல்லி அனைத்து, ஹைரின் நன்மை, வஜஅல் ஆக்கு, அல் மௌத்த மரணத்தை, ராஹத்தன் ஓய்வாக, லீ எனக்கு, மின் விட்டு, குல்லி அனைத்து, ஷர்ரின் தீமையை. இதை எப்படி பொருள் கொள்ளணும்? அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மது அம்ரி. யா அல்லாஹ், எனது காரியத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் மார்க்கத்தை எனக்கு நீ சீர்படுத்தித்தா. வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி, நான் வாழும் உலகத்தை எனக்கு சீர்படுத்தித்தா. வ அஸ்லிஹ் லி ஆஹிரதி அல்லதி ஃபீஹா மஆதி, நான் மீள இருக்கும் மறுமையை எனக்கு சீர்படுத்தித்தா. வஜஅலில் ஹயாத ஜியாதத்தல் லீ ஃபீ குல்லி ஹைர், வாழ்க்கையை நான் நன்மை அதிகரித்து கொள்ள ஏற்றதாக ஆக்கு. வஜஅலில் மௌத ராஹத்தல் லீ மின் குல்லி ஷர், மரணத்தை எனக்கு தீமையை விட்டு ஓய்வாக ஆக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.